ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான சுவையான சாக்லேட் பர்ஃபி எப்படி பண்ணலான்றது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுக்கு நான் 1 கப் மைதா எடுத்திருக்கேன், 1/2 கப் பொடிச்ச சர்க்கரை எடுத்திருக்கேன், 4 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். இங்கே நான் ஒரு கிளாஸ் பவுல் எடுத்திருக்கேன், அது மேலே பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். நான் இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ இந்த பேன் கொஞ்சம் சூடாகட்டும். பேன் சூடாக இருக்குது. இப்போ நான் இதில் எடுத்து வச்சுருக்க மைதாவை சேர்த்துக்கிறேன். இது இந்த பேனில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் வறுத்து கொடுக்கணும். இதை 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துட்டேன். இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க நெய்யை சேர்த்துக்கிறேன். நெய்யை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்குறேன். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதெல்லாம் நல்லா வறுத்து கொடுக்குறேன். இது வறுக்க சொல்ல ஸ்டவ்வை வந்து சிம்மில் வைங்க. நெய்யில் மைதா வறுத்ததுனால நல்லா வாசனை வருது. இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். இந்த வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துட்றேன். இப்போ நான் இதில் எடுத்து வச்சுருக்க கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த கொக்கோ பவுடரை மைதாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். ஒரேடியாக முதல்ல போடக்கூடாது. இந்த கொக்கோ பவுட்ரு மைதாவில் நல்லா சேர்ற மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் கைவிடாமல்.
இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துட்டேன். இப்போ இதை இறக்கிடலாம். இதை இறக்கிட்டேன். இப்போ நான் இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்துட்டே இருக்கேன். அப்போ தான் நமக்கு இதில் சூடு ஆறும். இது ஃபுல்லாகவும் ஆறக்கூடாது. இது கொஞ்சம் வெத வெதன்னு இருக்கணும். இப்போ நான் இதில் எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கிறேன். சர்க்கரைலாம் சேர்த்துட்டேன். இப்போ நான் இதை ஒரு டோ பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். இப்போ நான் இதை நல்லா டோ பதத்துக்கு பிசைஞ்சிட்டேன். இப்போ பட்டர் பேப்பர் போட்டிருக்க பவுலில் இதை போட்டுக்கிறேன். இந்த பட்டர் பேப்பரில் போட்டுட்டு நான் இதை நல்லா சமப்படுத்தி கொடுக்குறேன். இப்போ நான் இதை நல்லா நாலா பக்கமும் சமப்படுத்திட்டேன். இப்போ நான் இங்கே கட் பண்ணி வச்சுருக்க 5 பிஸ்தாவை இதில் தூவிக்கிறேன். இது மேலே பிஸ்தாவை போட்டு நல்லா அமுக்கி கொடுக்குறேன். இந்த மாதிரி பிஸ்தா சேர்த்திங்கன்னா சாப்பிட சொல்ல நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ இதை அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. இது செட் ஆகட்டும். அரை மணி நேரம் ஆயிருக்கு. இது நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ நமக்கு பர்ஃபி ஷேப்பாக வரதுக்காக இதில் இருக்க சைடெல்லாம் நான் கட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நான் இதை பர்ஃபி சைஸுக்கு கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இந்த பர்ஃபி பாருங்கள், நான் கட் பண்ண சொல்லி தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நம்மளுடைய அருமையான சாக்லேட் பர்ஃபி பாருங்கள் இங்கே ரெடியாக இருக்குது. நான் இதை பாருங்கள் ஒரு பீஸை கூட உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். வீட்டில் இருக்க 3 பொருள் வச்சு இதை சூப்பராக செஞ்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.